இடதுசாரிகள் கூட தேசிய மக்கள் சக்தியினுடைய வரவு சம்பந்தமாக ஒரு காழ்ப்புணர்வோடு இருக்கிறதான் அவதானிக்க கூடியதா இருக்குது. ஏன் இந்த நிலை? தமிழ் சமூகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சமூகத்தில் இருக்கிற முற்போக்கான பழைய இடதுசாரி ஆக்கள், அந்த இடதுசாரி ஆக்கள் தான் பயங்கர மோசமா இந்த விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அவாவினுடைய பின்னணியில் இருந்து வந்தவர் தானே வரதராஜ பெருமாள் அவர்கள். அவரும் அதே விமர்சனத்தை தானே வைக்கிறார். சந்திரிகாவோடையும் ரணிலோடையும் மஹிந்த ராஜபக்சோடையும் கோட்டபாய ராஜபக்சோடையும் ஐக்கியத்துக்கு போனவரால ஏன் இவங்களோட போக முடியாதுன்னா அவர் உள்மனதில் அவர் எந்த அரசியலை நோக்கி நகர்றாருன்றது எங்களுக்கு விளங்கத்தானே வேணும். முஸ்லிம் ஒரு ஆள் முதலமைச்சரா வந்துருவார் என்ற ஒரு கோஷம் கிழக்குல கிண்டி விட்டாங்களே. இந்த வந்த உடனே தான் தமிழ் மக்கள் சாரையா வந்து வாக்களிக்க துவங்கிட்டாங்களே கிழக்குல. அது ஒரு முஸ்லிம் எதிர்ப்பு வாதம் தான். அது அங்கிருந்து தான் அந்த வாக்களிப்பு வீதமே அது நடந்தது. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய தலைவர் அனுரா. நீங்க உலக நாட்டு எல்லா தலைவருக்கும் பெரிய அப்ப இந்த தோழர் அனுராட செயல்பாடையும் சிந்தனையையும் இந்த சமூகத்துக்கு கொண்டு போறதுக்கு எதிரா ஆறு பேசுறாங்களோ அவங்க முழு பேருமே பிற்போக்கானாக்களா தான் நான் பார்க்கிறேன். சந்திரிகா குமாரத்துவங்க ஒரு உதவியிலையும் சொல்லிக்கிறார், உலகத்திலேயே பயங்கரவாதிகள கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிகளுக்கு உணவு அனுப்பினது தங்களுடைய நாடு மட்டும்தான். மழை பெய்து வெள்ளம் வந்தால் அதுவும் ஜேவிபி மீது தான் வருது. மன்னார்ல ரெண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தினங்களுக்கு முதலும், அதுக்கும் ஜேவிபி மீது தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஆதரிச்சு ஆக்கள் இருக்காங்க. புலி தேசியத்தை ஆதரிச்சு தமிழ்களும் கிடைச்சிட்டு நம்பிட்டு இருந்த ஆக்கள் மாதிரி தான் இன்றைக்கு இந்த தமிழ் சமூக கட்சிகளுக்கும் தமிழ் ஊடகங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையும் அதுதான். இந்தியாட்ட போனோம், ட்ரைனிங் எடுத்து நம்ம தமிழ்களம் வேணும் மக்களை பேக்காட்டு நாம் அதுக்கு பிறகு அது இல்லைன்னா எனக்கு விஷயங்கள் நாங்களும் செய்திருக்கிறோம் தானே. அப்ப இதுகள்ல இருந்து நாங்க மாற்றத்தை நோக்கி புது விஷயங்களை. வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று நாங்கள் குறிப்பாக பேச இருக்கின்ற விடயம் இலங்கையுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பில் வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் கட்சிகளுடைய நிலை மற்றும் தற்போதைய அரசியல் சூழல் பற்றி உரையாட இருக்கின்றோம். உரையாட இணைந்து கொள்பவர் உங்களுக்கு அறிமுகமானவர், சமூக செயற்பாட்டாளர், அரசியல் செயற்பாட்டாளர், கடந்த கால மாகாண சபைகளின் போது அதற்கு பின்னால் இருந்து பணியாற்றியவர்களில் மிகவும் முக்கியமான ஒருவர் சோலையூரான் என அறியப்பட்ட யோகராஜா முருகவேல். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தேசம் ஜெயபாலனுக்கும் தேசம் பத்திரிகைக்கும் வாழ்த்துக்கள். பேசுங்க தோழர். இதுல முக்கியமாக நான் பார்க்கிற விஷயம் என்னன்னா, நீங்களோட இடதுசாரி பின்னணியில் இருந்து வந்தவர். உங்களுடைய அரசியல் கட்சி EPRLF, அவருடைய அதன் பிரதிநிதியான தோழர் வரதராஜ பெருமாள் அவர்களும் ஒரு நீண்ட அரசியல் பின்னணியை உடையவர்கள். ஆனால் பெரும்பாலும் இந்த இடதுசாரிகள் கூட தேசிய மக்கள் சக்தியினுடைய வரவு சம்பந்தமாக ஒரு காழ்ப்புணர்வோடு இருக்கிறதான் அவதானிக்க கூடியதா இருக்குது. ஏன் இந்த நிலை? நாங்க உன்னிப்பா அவதானிக்க வேணும். தமிழ் சமூகத்துக்கு இருந்து வந்த இடதுசாரி கட்சி சிந்தனை கொண்ட ஆக்கள் எல்லாருமே வந்து இடதுசாரித்தனமா பேசினாலும், நான் கடந்த காலத்திலையும் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன், அவங்க எல்லாருமே வந்து ஒரு பிற்போக்குத்தனமான வலதுசாரி போக்குள்ள ஒரு சிந்தனை கொண்ட ஆக்களா தான் அது வந்திருக்காங்க. இப்ப ஜேவிபி போன்ற ஒரு கட்சி நீங்க பாத்தீங்கன்னா அது ஆரம்ப கால ஜேவிபி பற்றி எல்லாருக்கும் ஒரு விமர்சனங்கள் இருக்குது. வந்து அது அந்த காலத்துல நடந்து கொண்ட விஷயங்கள் இல்ல, அது வந்து அன்னைக்கு சீன கட்சி ஆதரிச்சது, சீன ஆதரிச்சதும், சீனாவுக்கு எதிரான மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான விஷயங்கள் நடந்து கொண்ட அப்படியான ஒரு விஷயங்கள் ஜேவிபி சம்பந்தமா இந்திய எதிர்ப்பு வாதம், தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிற அந்த இந்திய சார்பு சூழலும் இந்த ஜேவிபிட இந்திய எதிர்ப்பு வாதமும் அதுக்கான சூழல்களை இவங்களுக்கு அது உருவாக்கி இருக்கலாம். அது ஆனா இருந்த போதும் தமிழ் அரசியல் தலைமைகள் என்று சொன்ன அது தமிழரசு கட்சியில இருந்தே நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற கட்சி வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து ஏகாதிபத்திய போக்குல இருந்து தான் இந்த கட்சிகள் கட்டப்பட்டிருக்குது. அதுல ஒரு சில மனிதர்கள் இப்ப சமூகதாசன், தோழர் நாவா, அப்படி இடதுசாரி ஆக்கள் வேற மாற்று சிந்தனை, அது மாற்று போக்குகளோட அவங்க ஆசியாவை நோக்கியான அரசியலை நோக்கி எல்லாம் பார்த்திருக்காங்க. ஆனா பின்னணியில இருந்து வந்த நாவாவினுடைய பின்னணியில் இருந்து வந்தவர் தானே வரதராஜ பெருமாள் அவர்கள். அவரும் அதே விமர்சனத்தை தானே வைக்கிறார். அவர் வந்து ஒரு மார்க்சியத்துல மிக தெளிவான ஒரு ஆள், நீண்ட அறிவு சார்ந்தால், நீண்ட அனுபவம் உள்ளாள். இந்த ஈழ விடுதலை போராட்டத்திட ஆரம்ப கத்தாவில் அவரும் ஒருத்தர். ஆனா அவர் இன்றைக்கு தண்ட நலன்ல இருந்தா இல்ல எந்த போக்குல இருந்தா அதை அவர் பாக்குறாருன்னு எனக்கு தெரியல. அதே அவருடைய ஆரம்பமும் தமிழர் விடுதலை கூட்டணியில இருந்தாலே வந்தது. அவர் வந்து EPRLF அவர் ஈரோஸ்ல இருந்து வரல. EPRLFக்குள்ள நேரடியா நாவாட தொடர்புக்குள்ள மட்டக்களப்புக்குள்ள வகுப்பு
பொறுப்புகள் எடுக்க வந்துதான் அவர் கைது செய்யப்பட்ட ஜெயிலுக்கு போய் தொடர்ச்சியா அது இபி அளவுக்குள்ள வருவாரு. ஆனா அவர் அந்த இதை சொல்ல போக்குள்ள கூட அவர் ஆற்றல் அனுபவங்களை வந்து இன்றைக்கு இந்த எம்பிபிக்கு மக்கள் அளிச்சிருக்கிற ஆதரவை சாதகமான சூழலா கொண்டு செல்லாம வெறுமனவே அது ஒரு காழ்ப்புணர்வு இல்லை. நான் நினைக்கிறேன் வந்து தமிழ் சமூகம் யாழ்ப்பாண சமூகம் அவர் அங்கீகரிக்காத ஒரு காழ்ப்புணர்வும் இதுல காரணமா இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு அங்கீகரிக்கல என்றதுக்காக அவர் என்னத்துக்காக ஒரு இடதுசாரி பாரம்பரியத்திலிருந்து கட்சிக்கு எதிராக தன்னுடைய காழ்ப்புணர்வை வைக்கணும் எனக்கு விளங்கிய. அது என்னன்னா உண்மையா அவர்கிட்ட ஒரு வலதுசாரி சிந்தனை போக்கு தான் அவர் உண்மையா இருந்திருக்காரு. அவர் இபி அளவுக்குள்ள வந்து மாகாண சபை இருந்தாலும் அவர் அடிப்படையா ஒரு வலதுசாரி போக்கான ஒரு ஆளாத்தான் அவர் இருக்கிறார்ன்றதுலதான் அவர் அந்த பேச்சு முழுதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து ஜேவிபிட தவறுகள்ன்றது ஒரு விஷயம். இப்ப தவறுகள் இருந்தா நாங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பாக சொல்லல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இலங்கை அரசியல் சூழல்ல வந்து இருக்கிற அனைவருமே கிட்டத்தட்ட வலதுசாரிகளா, தீவிர வலதுசாரிகள் என்பது மோசடி வலதுசாரிகளாகத்தான் இருக்காங்க. அவர் இப்ப இபிஆர் லெவல்ல இருந்து பிரிஞ்சு வந்து தமிழனா கட்சி ஆரம்பிச்சதுல மிக முக்கியமான ஆள் அவர். அதுல அந்த அந்த அரசியல் தீர்மானம் அதுகள மூளையை வந்து அவராத்தான் இருந்திருக்கார். ஆனா அந்த கட்சியில ஆட்கள் கூட அதை ஆதரிக்கிற போதும் அந்த ஆதரிப்பு வேலைகளையும் தோழர் சிவுகளுக்கும் இல்லாம ஆக்குற வேலையாத்தான் இது போயிருக்கிறதா தான் அவர பேட்டி எனக்கு தெரியுது. அதுல விமர்சனங்கள் என்னன்னு இருக்கு. ஏன் தோழர் சுகு போன்றவர்கள் இதுல இருந்து வெளியேறி இருக்கிறார்கள் தனியா உட்படுகிறார்கள் என்றது. 90ல அவர் நாட்டை விட்டு வெளியேறி போய் திரும்ப வந்த போதும் அவர் வந்து இலங்கை அதிகார சக்திகளோட தான் சந்திரிகாவோடையும் ரணிலோடையும் மஹிந்த ராஜபக்சோடையும் கோட்டபாய ராஜபக்சோட ஐக்கியத்துக்கு போனவரால ஏன் இவங்களோட போக முடியாதுன்னா அவர் உள்மனதில் அவர் எந்த அரசியலை நோக்கி நகர்றாருன்றது எங்களுக்கு விளங்கத்தானே வேணும். ஒரு முழு சமூகமும் வந்து ஜேவிபி மேல அவர் குற்றஞ்சேற்றுக்கு அவங்க இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஆதரிச்ச ஆக்கள் எல்லாம் கொலை செய்து தமிழ் சமூகமே ஆதரிக்கல தோழர். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தீவிரமாக எதிர்த்திருந்தார்கள். விடுதலை புலிகள் தீவிரமாக புலட்ட எதிர்த்தது. டெலோ அதுல பங்கு கொள்ளல. தமிழ விடுதலை இந்த தமிழர்ச்சி கட்சி கூட இதுல வந்து கூட்டணி கூட இதுல அங்கீகரிக்கல. இதுல வந்து முஸ்லிம் காங்கிரஸுக்கு இருக்கிற பங்கு அளவுக்கு கூட தமிழ் கட்சிகளுக்கும் இல்ல தோழர். அதுல முதலாவது மாகாண சபை தேர்தலில் நான் நினைக்கிறேன் ஈரோஸ் இபிஆர்எல் தான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன் நினைக்கிறேன். இல்ல ஈரோஸ் இல்ல தோழர், இபிஆர்எல் முஸ்லிம் காங்கிரஸ் உண்மையா வந்து அது உண்மையா அந்த மாகாண சபை பத்தி நீங்க ஒன்று தெளிவா இருக்கணும். மாகாண சபை வட மாநிலத்துல நடக்கவே இல்லை. அது அங்க வந்தது. அங்க ஒரு பேட்டியில நீங்க யாரோ சொன்ன மாதிரி வட மாகாணத்துல ஈரோஸ் சார்பா தான் வந்தா அப்படி இல்லை. உண்மையா வட மாநிலத்துல அந்த மாகாண சபை எலெக்ஷன் நடக்கவே இல்லை. கிழக்குல மாத்திரம் நடந்தது. கிழக்குலையும் உண்மையா தமிழ் மக்கள் வாக்களிக்க வெளிக்கிடல தோழர் பெரிய அளவில். அது ஒரு முஸ்லிம் விடுதலை புலிகள் அதை அனுமதிக்கவும் இல்லை. அனுமதிக்கவும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னன்னா முஸ்லிம் ஒரு ஆள் முதலமைச்சரா வந்துருவார் என்ற ஒரு கோஷம் கிழக்குல கிண்டி விட்டாங்களே. இந்த முறை மூண்டம்பி வந்ததுக்கு வந்த பேச்சு மாதிரி அது வந்த உடனே தான் தமிழ் மக்கள் சாரையா வந்து வாக்களிக்க துவங்கிட்டாங்களே கிழக்குல. அது ஒரு முஸ்லிம் எதிர்ப்பு வாதம் தான். அது அங்க இருந்து தான் அந்த வாக்களிப்பு வீதமே அது நடந்தது. அப்ப அதுல இருந்தான் அந்த மாகாண சபை வந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு ஆள் வந்து எப்படி இதை பார்க்கணும்னா ஜேவிபி இன்றைக்கு ஜேவிபி கடந்த காலத்துக்கு பிறகு அது தன்னை வளர்ச்சி அடைஞ்சு தவிர வேற ஆக்களோட ஜேவிபியை அழிச்ச கட்சி என்று அழிச்ச நாடுகள்ல நீங்க மிக முக்கியமான நாடு இந்தியாவும் சைனாவும் தான். சைனாவும் ஆயுதங்களும் காசும் கொடுத்து ஜேவிபி 70ஆம் ஆண்டு போர் நடத்தும். ஆனா இந்த ரெண்டு நாட்டோடையும் அது தன்னை எவ்வளவு நெருக்கத்தை கூட்டிருக்கேன் நீங்க பாத்தீங்களா? அந்த மனநிலை கூட தமிழ் சமூகத்துக்கு வருதில்லண்டா தமிழ் சமூகத்தோட ஒட்டுமொத்த மனநிலை எங்க இருக்கின்றத நீங்க மிக தெளிவா 71ஆம் ஆண்டு ஜேவிபி அழிக்கப்பட்டதுல இந்தியா நேரடியாக வந்து அளித்தது சீனா உதவிகள் மூலமாக, ராணுவ மற்றும் நிதி வள உதவிகள் மூலமாக அதை செய்திருந்தது. ஜேவிபி அழிக்கிறதுல மிக மிக இருக்கா. அதே மாதிரி ஜேவிபி இது ரெண்டுக்கும் எதிராக நின்றதுன்றது உண்மை. அன்றைக்கு இருந்த உலக நிகழ்ச்சி நிரல் சூழல் வந்து வேற தோழர். நீங்க அன்றைக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஏன் தமிழ் அமைப்புகளே நீங்க எடுங்களேன், இந்தியாவை எடுங்க. இந்தியா வந்து தமிழ் கட்சிகளுக்கு ஆயுதங்களையும் கொடுத்தது ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராகத்தான். அமெரிக்கா வந்து ஜேஆரோட வந்த கூட்டுக்கு வந்தபடியாத்தான் இந்தியா வந்து அதுக்கு எதிராகத்தான் தமிழ் அமைப்புகள் இங்கே தமிழுக்கு ஈழம் கிடைக்கணும்ன்றதுக்காக ஆயுதம் கொடுக்கவும் இல்லை, சுயநோர்மை கிடைக்கணும்ன்றதுக்காக ஆயுதம் கொடுக்கவும் இல்லை. அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் இந்தியா செயல்படுது. அப்ப இன்றைக்கு இந்தியாவுக்கு இலங்கைக்கு இந்தியாக்கான பாலம் கூட நாளைக்கு சைனாவை சொல்லலாம். இலங்கைக்கு நீ அவங்களோட சேர்ந்து அந்த பாலத்தை போடு நான் வேணுமெண்டா பண உதவி செய்யறேன்னு. ஏன்டா ஆப்பிரிக்காவுக்கு ரோட்டு போட நினைக்கிற சைனா வந்து சைனாக்கு எதிரான எத்தனையோ நாடுகள் இருக்கு அதுக்குள்ளதான, அதுக்குள்ளாலதான் அது போட போகுது.
அதே மாதிரி நீங்க ஐரோப்பாக்கு அது ரோட்டு போட வலிக்கிடுது. அப்ப இலங்கைக்கு ரோட்டு போட்டா அது தந்த சாமான 3 நாளைக்குள்ள இலங்கைக்குள்ள அனுப்பும் பொருளாதார ரீதியா. நிச்சயமா. இப்படியெல்லாம் இந்த சமூகம் பார்க்குது இல்ல தமிழ் சமூகம். தமிழ் சமூகம் வந்து வெறுமெனவே இந்தியாவை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏதாவது இலங்கையை பயமுறுத்தாட்டி தீர்வெடுக்கலாம் என்ற ஒரு போக்கு கொண்டு இருக்கு. மற்றது இன்னொரு பார்வொண்டு இருக்கத்தோட சுயர்ண உரிமை. இந்த சுயர்ண உரிமை யுஎன்ஏ சொல்ற விஷயம் என்ன தோழர்? இந்த சுயர்ண உரிமைன்றது யுஎன்ஏ சொல்றது என்ன சொல்லுது? அது ஒரு தனிப்பட்டவர்களுடைய நாடு ஒரு நாடு இன்னொரு நாட்டு இனத்துக்கு மேல ஒரு தேசிய இனத்துக்கு மேல ஒடுக்கப்படுறதுக்கான சுயநலமே தான் யுஎன்ஏ கதைக்குது. ம். இன்றைக்கு ஒரு நாட்டுக்குள்ள இப்ப இந்தியா போன்ற நாட்டுக்குள்ள இலங்கை போன்ற நாட்டுக்குள்ள இருக்க தேசிய இனங்கள் சுயநலமையை பத்தி கதைக்கிறது வந்து லெனின் தான் அதை கதைச்சிருக்கிறார். லெனின் தான் அதுல அந்த கொள்கையில அதுக்கு அப்ப அதுல அவர் என்ன சொல்ல வாரார்? அந்த சுயநல உரிமை வந்து ஒரு குடும்பம் மாதிரி. அந்த வகையில நீங்க இலங்கையை பாத்தீங்கன்னா இலங்கையில எவ்வளவு இன ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த யுத்தம் நடந்த காலத்துல எல்லாம் வடக்கு கிழக்குக்கான எல்லா பொருளாதார இதுகளையும் யாரு செய்தது? இலங்கை தான் செய்தது. அங்க இருக்குது தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்தான உணவு அனுப்புனான பட்டலுப்பு எல்லாம் சந்திரிகாகுமாரத்தவங்க ஒரு உரையிலையும் சொல்லிக்கிறார், உலகத்திலேயே பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டுல இருக்கிற பகுதிகளுக்கு உணவு அனுப்பினது தங்களுடைய நாடு மட்டும்தான் என்று. அப்படியான ஒரு சூழல். மற்றது இந்த யுத்தம் இந்த இவ்வளவு மோசமான யுத்தத்தை நடத்தின கோட்டபாய ராஜபக்ச ஆக்களும் ஸ்ரீலங்கா உளவு படையும் இதுகள் வந்து 15,000 பேரை சரண்டை பண்ணி புனர்வாழ்வு கொடுத்து வெளியே விட்டுருக்காங்க. இதை நீங்க என்னண்டு ஒரு இனவாத இந்த இன அழிப்பு இதுக்குள்ள கொண்டு காட்ட போறீங்க, நிரூபிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அது எந்த வகையான சூழல்? உண்மையிலேயே சொல்லப்போனா நாங்கள் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய சொல்றது சம்பந்தமா ஒரு விவாதம் ஒன்று வந்தது. உண்மையிலேயே அதுல அமைச்சர் குறிப்பிட்டது போல அரசியல் கைதிகள் என்று இல்ல, அவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டவர்கள் தான் அங்க இருக்கிறார்கள். அதுல இப்பொழுது இருப்பவர்கள் பெரும்பாலும் லக்ஷ்மண் கதிராமருடைய படுகொலையோட சம்பந்தப்பட்டவர்கள், மகேஸ்வரனுடைய படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர்கள், இவ்வாறானவர்கள் தான் அங்க இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக மனிதாபிமான அடிப்படையில வெளியில விட வேண்டும் என்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பயங்கரவாத சட்டத்திலேயும் இல்லதோட அவங்க குற்றத்தை ஒற்றுக்கொண்டு அவங்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். உண்மையா அரசியல் கைதிகள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டாங்க. இப்ப சொல்ற குற்றச்சாட்டுகள் இருக்குதானே, இந்த ஜேவிபி இந்த எம்பிபி அரசாங்கம் ஒருவரையும் தண்டிக்கல, ஒருவரையும் அது செய்யல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? தாங்க ஒரு அரசா வந்திருக்கிறோம். இந்த இலங்கையில இருக்கிற முழு நாட்டை நீங்க பாத்தீங்கன்னா விதானையில இருந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வரைக்கும் ஊழல்வாதிகள் தான். நீங்க இன்றைக்கு ஒரு 10 விதமான ஆக்களை விட்டா 90 விதமான ஆக்கள் வந்து மிக மோசமான செயல்பாட்டில் இருந்தது கடந்த கால நிர்வாகம் வந்து அமைச்சர். அப்ப இந்த நாட்டையே ஜெயிலாக்கலான ஒரு இது வந்து. ஆனா என்ன செய்யலாம்? இன்றைக்கு எம்பிபிக்கு நாங்க ஆதரவா சொல்லக்கூடிய விஷயம் என்னண்டா, என்ன செய்யலாம்டா, இனி வரும் காலத்துல இதுகள் நடக்காம இருக்கிறதுக்கு அப்படியான விஷயங்களை உருவாக்குறது. அது நிர்வாக ரீதியா அதுக்கான நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிராக இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேணும். இப்ப மழை மீது வெள்ளம் வந்தால் அதுவும் ஜேவிபி மீது தான் வருது. மன்னார்ல 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தினங்களுக்கு முதலும், அதுக்கும் ஜேவிபி மீது தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. எனக்கு தான் விளங்கல் இது எங்க நோக்கி தோழர் அனுரா வந்து தென்னிலங்கையில பேசக்குள்ள கணக்க விஷயங்கள் அவர் பேசியிருக்கார். உண்மையா வந்து அரசியலுக்காக மேடைகள்ல வாக்குகளை கொடுக்கிறது, அரசியல்வாதிகள் அது நிறைவேற்ற முடியாம போறதெல்லாம் இது வரலாற்றுல எல்லா இடமும் தான் உலகம் ஃபுல்லா தான் நடந்திருக்குது. இப்ப சொன்ன வாக்கு உறுதிகள் எல்லாம் இந்த உலக நாடெல்லாம் செஞ்சாண்டு இல்லை. ஆனா அவர் ஒரே ஒரு குறைஞ்ச விஷயத்த அவங்க செய்யறாங்க. என்னன்னா நடைமுறை ரீதியா ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு வேலையை செய்யறாங்க. அதுல அது சரி வருமா வராதுன்றது இல்லைங்கிற கேள்வி. அதை நோக்கி அந்த சமூகத்தை நகர்த்துற வேலையை தானே ஒரு இடதுசாரி போக்கா, ஒரு சமூகத்தை நேசிக்கிற ஆக்களா, ஒரு ஜனநாயக பண்புகளை உருவாக்குறான ஆக்கள் செயற்பட வேணும். ஒரு இடதுசாரி சமூகத்தை நேசிக்கிற ஒரு ஜனநாயக பண்புள்ள ஒரு மனிதர் அவங்களோட இந்த கைகளை பலப்படுத்தணும். எங்கட வேலை அதை பலப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போறது. தேர்தல் காலங்கள்ல எல்லாரும் உத்தரவாதங்களை வழங்கியது போல ஜேவிபியும் பல்வேறு விஷயங்களை கொடுத்திருக்கு. ஆனா என்னன்னா ஜேவிபி இப்ப ஜனாதிபதி பதவிக்கு வந்து 100 நாட்கள், பாராளுமன்றம் பதவியேற்று 50 நாட்கள். அப்ப காலம் அவர்களுக்கு இன்னும் இருக்குது. ஏனென்றால் 25 ஆண்டுகளாக இடம்பெற்ற ஊழலையும் மோசடிகளையும் இருக்கிற இந்த சிஸ்டத்தையும் 50 நாட்கள் 100 நாட்கள்ல மாத்துறதுன்றது ஒரு லேசான காரியம் அல்ல. மாத்த முடியாது. ஒரு சிஸ்டத்தை தான் உருவாக்கலாம். இப்ப உண்மையா வந்து அவங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டத்துக்குள்ளால இனி நாளைக்கு ஜேவிபி இவ்வளவு இன்றைக்கு வர இந்த தென்னிலவு கதையெல்லாம் முடிஞ்சு தோத்து
போகும்னு வைப்பமே. இன்னொரு வார ஆக்கள் இதை விட புதுசான விஷயத்தை செய்ய வேண்டி வரும். பின்னுக்கு போக இயலாது. பின்னுக்கு போக இயலாது. அப்ப அந்த முன்னுக்கு போறதுக்கான வேலையை சமூகத்தை நேசிக்கிற ஆக்கள் வந்து இதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு இன்றைக்கு. அதுதான் எங்கட வேலை. எங்கட வேலை உண்மையா ஜேவிபிக்காராக்கள் ஜேவிபி என்று கதைக்கிறாங்க இல்ல தோழர். உண்மையா அவங்க எம்பிபி என்று ஒரு புது சிஸ்டத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்ப ஜேவிபி என்றும் ஜேவிபி அந்த பழைய விஷயங்களை கதைக்கிறார்களாரு தமிழ் சமூகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சமூகத்தில் இருக்கிற முற்போக்கான பழைய இடதுசாரி ஆக்கள். அந்த இடதுசாரி ஆக்கள் தான் பயங்கர மோசமா இந்த விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறாங்க. தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, தமிழர்கள் யோசிக்க வேண்டும் என்று இந்த கஜேந்திர குமாரோட அந்த லோயர் மாதிரிலாம் காட்சி கொண்டுறாங்க. உண்மையா வந்து தோழர் அனுரா வந்து நீங்க பாருங்க இந்தியாவுக்கு போறேன் ரைட்டோ, இந்தியாவுக்கு போக்குள்ள இந்திய தலைவர்கள் அவங்கள பேசுறாரு. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, எல்லா மாகாணங்களுக்கு தான் போறாரு. ஒவ்வொரு மாகாணங்களுக்கு போய் மாகாண முதலமைச்சர்களை பார்த்து இந்தியாவிலே 3 முக்கியமான முதலமைச்சர்களை பார்த்திருக்கார். அவங்க தான் பொருளாதார டெவலப் ஆகின மாகாணங்கள். அதுல சந்திச்சு அவங்களோட பேசியிருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு அனுபவம் வருது. இந்த மாகாணங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கறதன் ஊடாக எப்படி இந்த மாகாணங்கள் சுயமா அது செஞ்சிருக்கேன். இன்னைக்கு இந்த போன கிழமை இந்த சைனாக்கு போன இடத்திலேயே அவர் அந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்ட பிறகு ஒரு முக்கியமா உரையாடின ஆக்கள் எல்லாம் மாகாண முதலமைச்சர்களும் மாகாண முதல்ல இருந்த ஒரு கிராமத்தை போய் பார்த்திருக்கிறேன். அந்த கிராமம் தான் அந்த அபிவிருத்தியில மிக முன்னேற்றம் கண்ட ஒரு கிராமமாகவும் தன்னிறைவான கிராமமாகவும் அறியப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு அனுராக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் தானே. அப்ப இது தோழர் அனுராக்கு அது கிடைக்கும். அதை வந்து அவர் இங்கே செய்யறதுக்கு தானே முயற்சிப்பார். அவர் ஒரு சாதாரண அவர் சரியான அவர் பிள்ளையான ஆள் இல்லைன்ற மட்டும் நம்ம கொண்டு விளங்குது. அவர் பேசின விஷயத்தை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாட்டியும் ஒரு மனிதன் சாதாரண வாழ்க்கையை எப்படி நடத்துறேன் அவர் வாழ்றாரு. அவர் வாழ்றாரு. அந்த கட்சி என்ன செய்த இது செய்தன்னு இல்லை. தன் தாய் நோமல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும், தான் சொந்த நோமல் வாழ்க்கையில தான் வாழ வேணும். இந்த ஒரு போக்குல போறத இது வந்து ஜேவிபி தேர்தலுக்கு வரும் பொழுது ஜேவிபி முன்வைத்த விஷயங்கள் தானே. ஜேவிபி பல்வேறு உறுப்பினர்கள்ட்ட நான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து கொடுக்குற இந்த நம்பிக்கைகளை உங்களால காப்பாற்ற இயலுமான். அவர்கள் எல்லாரும் பதிலும் எப்படி இருந்ததுன்னா, அரசியல்வாதிகள் அல்லது மேல்மட்டத்துல நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தால் அது டிக்கிள் டவுன் பண்ணி கீழே வரும். அதை அவர்கள் செய்திருக்கிறார். அரசியலை சுத்தம் செய்யப்பட்டிருக்கு ஓரளவுக்கு. மேல்மட்டத்தை சுத்தரிச்சிருக்காங்க. அது கீழ்மட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படும். இலங்கைக்கு சென்றிருந்த ஒரு நண்பருக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டு அவர் சொன்னார், முதல் தான் பத்திரமுல்லைக்கு போய்க்குள்ள 18 கவுண்டர் டிரைவிங் லைசன்ஸ் சம்பந்தமா அதுல 3 கவுண்டர்ல தான் ஆக்கள் இருந்தது. ஆனா இந்த முறை போய்க்க 18 கவுண்டர்லயும் ஆக்கள் இருந்து சேவைகள் நடக்குது. இதுதான் அந்த மாற்றம். இது வந்து டைம் எடுக்கும். இந்த ஊடகங்கள் ஜேவிபிக்கு எதிராக எப்படி வருகிறோம் என்றால், அவர்கள் தவறு இல்லாத விஷயங்களை தவறாக காட்ட முற்படுகிறார் அல்லது சில விஷயங்களை பெருப்பிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்படி ஒன்று இருக்குத்தானே, இவங்களோட ஆட்சியை வந்து இந்தியா கவுக்கும் என்று சொல்றதும் ஐரோப்பா கவுக்கும் என்று சொல்றதும் இவங்களை அடுத்த இதுல இருந்து இல்லாமக்கணும்ன்ற கனவுகளோட தான் இந்த பிற்போக்கு அரசியல் தலைமை தென்னிலங்கண்டாலும் சரி வடக்கு கிழக்குல இருக்கிற மனநிலை இருக்குது. ஆனா நாங்க ஒரு விஷயத்த கடந்த காலத்தை பார்ப்போம் தோழர். ஜனாதிபதி தேர்தல்ல ஜேவிபி அமெரிக்கா கூப்பிட்டு காய்ச்சிருக்கு, இந்தியா கூப்பிட்டு காய்ச்சிருக்குது, எல்லாரும் காய்ச்சிருக்காங்க. அவங்கள உடைக்கிறதுக்கான வேலை எங்கேயும் இந்த நாடுகள் செய்யல. ஆனா ரணிலையும் சஜித்தையும் மைந்தையும் ஒன்று சேராத வேலை புல்லா நடந்திருக்கிறது. நீங்க பாருங்க, அவங்க ஒன்றா சேர்றதுக்கு அவங்க நினைச்சிருந்தா கோடிக்கணக்கான படத்தை கொடுத்து அழுத்தத்தை கொடுத்து ஒன்று சேர வச்சிருக்கலாம். தமிழ் கட்சிகளையும் ஒன்று சேர அவங்கள அதை செய்ய விரும்பல. அவங்க ஒரு மாற்று நிலைமை இலங்கைக்கு வர வேணும் என்று இந்தியா சைனா அது விரும்பிருக்கு. அதை தாண்டி அமெரிக்கா ஐரோப்பாவால ஒன்னும் செய்ய முடியாம போயிருக்கின்றதை நாங்க உண்டு. ஏன்னா இதுக்கு முதல் தேர்தலை நீங்க ஜனாதிபதி தேர்தலை பாத்தீங்கன்னா மைந்தைய தோக்கடிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயரும் அவருடைய குழுவும் 2 வாரம் இலங்கையில தங்கி மைத்திரிய கொண்டு வரத்துக்கு இவ்வளவு வீதமான காயினத்துகளை இந்தியா எல்லாம் செய்துதானே அதை கொண்டு வந்தது. அப்ப அது இல்லாம இப்ப இது நம்ம ஆக்கள்ற ஆய்வுகளை பார்த்தா கூட எனக்கே ஒரு குழப்பம் மாறுது. என்னப்பா இவ்வளவு படிச்ச ஆக்கள் செய்யற ஆய்வா இதுண்டு. அதுக்கு பிறகு நீங்க பாருங்க இந்த பாராளுமன்ற தேர்தல் காரணம் என்ன நான் நினைக்கிறேன் என்றால், இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள் இருக்குதானே, இலங்கை முழுக்க ஏற்பட்ட மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். என்னைக்குள்ள மக்களுக்கு எதிராக போறது, அது எந்த நாடாக இருந்தாலும் போறதுல ஒரு பிரச்சனை இருக்குதானே இருக்குதோ இல்ல. அதுக்கு முதல் நீங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு முதலே நாங்க பாப்போமே இந்த கட்சிகளை ஒன்றா சேர்ந்து கேட்கறதுக்கு இவங்க யாரும் முயற்சிக்கல. அவங்களுக்கு விளங்கி இருக்குது. ஏன்னா அந்தந்த நாடுகள் உளவு ஸ்தாபனங்கள் அங்கே வேலை செய்யும்.
நீங்க எந்த முயற்சி செய்தாலும் மக்களை கட்டுப்படுத்த முடியாதுன்ற தகவல் இந்த நாடுகளுக்கு கிடைச்சிருக்குது உண்மையா. இன்னொரு முக்கியமான புள்ளி இருந்தாரு, இவ்வளவு எதிர்ப்பு காட்டியும் தமிழ் சமூகத்தின மத்தியில அனைத்து ஊடகங்களும் கிட்டத்தட்ட 199% ஊடகங்களும் ஜேவிபிக்கு எதிராகவும் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருந்தோம். ஜேவிபி ஒரு வடக்கு கிழக்கு ஒரு பிரதான கட்சியா வந்துட்டு இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு ஊடகம் இல்ல, ஒரே ஒரு ஊடகம் நீங்க மட்டும்தான் அதுக்கு ஆதரவா காய்ச்சா எனக்கு தெரிஞ்ச அளவுல தெரியுது. இந்த டிபிசி இருக்கிற அந்த ஊடகமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷமா பாசிசத்துக்கு எதிராக நின்றா கூட அது இந்த விஷயத்துல அது சார்ந்து நிக்கல. நான் அது தமிழ் மீடியான்னு சொல்ற, இன்னைக்கு இலங்கையில இருக்கிற மீடியாண்டாலும் சரி, உலக நாடு ஃபுல்லா இருக்கிற எந்த மீடியாவும் எம்பிபி வெல்லுமன்ற சூழல்ல இருந்து அதை ஆய்வு செய்யல, அது நம்பிக்கையாவும் செய்யல, இன்றைக்கு வரைக்கும் செய்யுது இல்லைன்றதும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு வரைக்கும் அதை தாங்கள் ஆய்வு செய்யாதபடியால் அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாரா இல்லை. என்பிபி வெண்டுட்டு ஏற்றுக்கொள்றதுல ஏற்றுக்கொள்ள அதை இப்ப இந்த புலியை ஆதரிச்சு ஆக்கள் இருக்காங்க, இந்த புலி தேசியத்தை ஆதரிச்சு தமிழ்களும் கிடைச்சிட்டு நம்பிட்டு இருந்த ஆக்கள் மாதிரி தான் இன்றைக்கு இந்த தமிழ் சமூக கட்சிகளுக்கும் தமிழ் ஊடகங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையும் அதுதான் அதை நம்பிதான் அதை என்னென்று விட்டுட்டு கதைக்கிறது, அதுக்கு எதிராக காய்ச்சி கொண்டே இருப்போம் நாங்கள் தொடர்ச்சியா அதை கதைப்போம். இந்த மக்களுக்கும் என்பிபி தேசிய மக்கள் சக்திக்குமான இந்த தேன் நிலவு நீண்ட காலத்துக்கு நிலைக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்படித்தானே தோழர், அவங்க கணக்க வாக்குகளை கொடுத்துதான் உண்மையா வந்தவங்க இந்த சமூகத்துக்கு. ஆனா இந்த இவங்களுக்கு வாக்களிச்சாக்கள் எல்லாரும் இந்த கொள்கைகளை இதுகளை ஏற்றுக்கொண்டு இல்லை. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மாஃபியாக்கு எதிராகத்தான் வந்த ஆக்கள் அப்ப அந்த எதிராகத்தான் இதுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்ப இந்த வாக்களிப்புல அவங்க எதிர்பார்ப்புகள் வந்த உடனே எல்லாம் இந்த முதல் கிடைச்ச மாதிரி கொஞ்சம் பேருக்கு கிடைச்ச மாதிரி தங்களுக்கு கிடைக்கணும் தான் சாதாரண மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. முதல் கொஞ்சம் அதிகாரிய வர்க்கத்துக்கு கிடைச்ச அதே நலன் தங்களுக்கும் கிடைக்கும், அது அப்படி கிடைக்காது. அப்போ ஒரு சமூகம் சார்ந்து செயல்படுற ஆக்கள் அதை அந்த சமூகத்துக்குள்ள விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு விளங்கப்படுத்தணும். ஜேவிபி இல்ல இந்த உலகத்துல எந்த கட்சியாலையும் இப்படி சூழலை உருவாக்க முடியாது. இந்த கட்சி இல்லாம போகும்னா இதை விட மோசமான ஒரு சூழல் தான் இந்த சமூகத்துக்கு வரப்போகுது. அப்ப அது வராம இருக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், நாங்கள் எப்படி செயல்படுறேன், நாங்கள் எப்படி இதுக்கு செயல்படுறோம். இப்ப இந்த வருஷத்துல அவங்க ஒரு இது ஒன்று வச்சுக்காங்க, கிளீன் ஸ்ரீலங்காண்டு. கிளீன் ஸ்ரீலங்காண்டா என்ன 159 எம்பி மாரும் கிளீன் பண்ணுனா சரியா இல்லையே? அப்படி இல்லையே. அந்த சமூகத்தில் இருக்க எல்லாரும் இப்ப எந்த வீட்டுக்கு முன்னால இருக்க ரோட்டை நான் கிளீன் பண்ற அளவுக்கு நான் பழகி கொள்ள வேணும். வீட்டுல அதை செய்ய வலிக்கூடக்குள்ள அந்த அலுவலகம் திருந்தோக்குள்ள அந்த வீட்டுல இருக்கிற புள்ள பார்த்து கொண்டிருக்கும். ஒரு 8 வயசு 10 வயசு புள்ள பாக்குற புள்ள தண்ட பாடசாலைக்கு போக்குள்ள குப்பையை பிச்சு அந்த வகுப்புக்கு போட்டுட்டு வராது, அதை எடுத்து ஒரு பொது இடத்துல. அப்ப அப்படி ஒரு சிந்தனையை உருவாக்குற திட்டத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த திட்டத்தை நாங்கள் சேர்ந்து செயல்பட போறோமா, இல்ல அதை விமர்சிச்சு கொண்டு அதை கலட்டுறான் இதை கலட்டுறான் இதுக்கா நாங்க வாக்களிச்சோம் என்று சொல்லி கொண்டு போறோமான்ற கேள்வியில் தான் எனக்கு ஒழும்புது. என்ன பொறுத்தளவில் அது ஒழும்புது. ஒரு நாள் ராஜதந்திரி ஒருவரை நேர்காணல் செய்திருந்த பொழுது அவர் சொன்னார் என்னன்னா, இப்ப இருக்கிற ஆட்சியில ஒன்று ஆட்சியில மாறுறவர்கள் மற்ற ஆட்சி மாறினாலும் மாறாதவர்கள், இந்த அரசாங்க அதிகாரிகள் என்றவர்கள் ஆட்சி மாறினாலும் மாறாதவர்கள், இவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலே ஒரு போராட்டம் ஒன்று ஆரம்பிச்சுட்டுதான் நான் நினைக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு தோழ. இப்ப என்னன்னா நீங்க பாருங்க, இப்ப யாழ்ப்பாணத்துல நடந்த உங்களோட அபிவிருத்தி கூட்டமும் கிளிநொச்சியில நடந்த அபிவிருத்தி கூட்டமும் எப்படி நடந்ததுன்னு சொன்னீங்க. நீங்க அது மட்டக்களப்புல நடந்த அபிவிருத்தி கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு இளம் தலைவரும் இளம் தலைமுறை சிந்தனையும் அவங்க மிக தெளிவா போய் சொல்லியிருக்காங்க, நீங்க வாங்க டிபார்ட்மெண்ட் ஆக்கள், உங்கள் மேல நாங்க கேள்விகளை தனிப்பட்ட ரீதியா ஆரம்பிக்காதவங்க, எழுத்து மூலம் பதிலளிக்க முடியாத ஆக்கள் அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளாதவங்க இந்த அதிகாரிகளுக்கு. அப்ப அதிகாரிகளுக்கு ஒன்றும் செய்யலாம் போயிட்டேன். இப்ப அடுத்த கட்டம் இதுக்குள்ள அவங்க வாரன்னு சொன்னா எழுத்து மூலம் அவங்களும் கொண்டு வரணும், கேள்விகளும் எழுத்து மூலம் வைக்கக்குள்ள இது ஒரு சுமூகமான சூழலுக்கு கொண்டு வரும். உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் ஒரு டாக்டர் புலவிட்டா அந்த அமைச்சருக்கு தான் தண்டனை. அந்த சூழலை கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க இப்ப பயங்கரவாத தடை சட்டத்தையே நடக்கலன்னு கேட்கிறாங்க. இவங்க தானே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக நின்றாக்கலன்னு சொல்றாங்க. உண்மை, பயங்கரவாத சட்டம் எடுக்கப்பட வேணும். ஆனா அதே நேரத்துல மன்னார்ல நடந்த கொலையை நீங்க ஒரு தானே கொலை நடக்குதுன்னு சுட்டுட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க. அதை எப்படி அவங்க கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க தெளிவா சொல்றாங்க, என்ன நாங்கள் பார்லிமெண்ட கூட்டணும், அதுக்குள்ள ஒரு சட்டங்களை மாற்ற வேண்டியிருக்கு, அதுக்கான சூழல் வரைக்கும் இது இருக்க வேணும், இது இருந்தா தான் அதை கட்டுப்படுத்த
பயன்படுத்தலாம். ஆனா இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை வச்சுக்கொண்டு சாதாரண மக்களையோ இல்ல ஒரு ஊடகத்தையோ அவங்க அதுக்கு எதிராகவோ இல்ல ஒரு சிறுபான்மையின மக்களை கைது செய்யறதுக்காகவோ அதை பயன்படுத்தினா நாங்க உடனடியா ரோட்டுக்கு இறங்க வேணும். அண்மையில பாராளுமன்ற அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே சிங்களவர்கள் தானே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த மாவீர தினத்தை குழப்பினார்கள், அதை பிரச்சாரம் செய்தார்கள் என்ற அடிப்படையில அன்பகுதியை செய்தார்கள் செய்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஒரு சில தினங்களுக்கு முன்பு பொடிலேசி என்ற ஒரு பாதாள குழுவை சேர்ந்தவர் மும்பாயில வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். சில விஷயங்களை செய்யறதுக்கான சூழலுக்கு ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு. அது உருவாக்கப்படும் பிறகு இதை அவங்க எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இந்த அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையும் அது அவங்க இல்லாமக்குவாங்கல்ல. இன்றைக்கு அதை இல்லாமக்குனா என்ன நடக்கும் தோழர்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது அதுக்கான காலம் சூழல் தேவைப்படுது. இப்ப அரிசி இல்லைன்றோட்டு அரிசை வேற விதமா செய்யறாங்கன்னு சொன்னா நாங்க அதுக்கு எதிராக பேசலாம். அவங்க அது அரிசை கொண்டு வரதுக்கு அதை உற்பத்தி செய்யறதுக்கு அதை இது பண்றதுக்கான முயற்சி செய்யறாங்களே. அப்ப அதுக்கு துணை நிக்க போறோமா அதுக்கு எதிராக நிக்க போறோமான்றதான் ஒரு சமூக பாரு. இந்த மாஃபியாக்களுக்கு எதிரான ஒருยุத்தமும் நடந்து கொண்டிருக்கு உள்ளுக்கு. உண்மையிலேயே எங்களுக்கு தெரியாமல் உள்ளுக்கு அந்த பின்னணியில பல்வேறு யுத்தங்களை தேசிய மக்கள் சக்தி தொடுத்து இருக்கு. தமிழ் தேசியவாதத்தை நீங்கள் கேட்டு அங்க தமிழ் தேசியவாத நிலைப்பட்டு இருக்கிறதுக்கு அங்க ஒரு நிலையான சமூகம் இருக்கும். இப்ப அங்க உருவாக்கி இருக்கிற சமூகம் வேண்டாம். யாழ்ப்பாணத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத ஒரு சமூகம் வந்து கொண்டு அதால பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கிறது. கிளிநொச்சியிலையும் தண்ணி பிரச்சனை, இதே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. மற்றது வடக்குல இருந்து இருக்கையிலாண்டுகளில் வெளிநாட்டுக்கு போற சனம் தான் கூடுதலாகவும் இருக்கு. அப்ப இதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியம் காய்ச்சி கொண்டு மட்டும் இருந்து நாங்கள் தமிழர்களே இல்லாத ஒரு பூமியைத்தான் உருவாக்க போறோமா என்றதும் இருக்கு. இப்ப நீங்க அன்றைக்கு ஒரு டெலோ பொறுப்பாளர் ஆரண்டு தெரியாது லண்டன்ல இருந்து பேட்டி கேட்டீங்க. அவர் சொல்றாரு மாகாண சபைக்கு ஊடாக சுயநோர்மையை எடுக்கலாம். சரியோ? அப்ப இது என்னன்னா தோழர் உங்களுக்கு தெரியணும், திம்பு பேச்சுவார்த்தையில எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டது. சரியோ? ஆயுத அமைப்புகள் அங்கேயும் ஒன்றும் எடுக்க முடியல. சரியா? இந்தியாவும் சொல்லிட்டு உலகம் சொல்லுது அது நடக்காது. குறிப்பா என்ன, இந்தியா மீது பல்வேறு விமர்சனங்கள் வச்சாலும் இந்தியா இந்த விடுதலை போராளிகளுக்கு ஆயுதங்களை கொடுக்க ஒரு விஷயம் இந்தியா மிக தெளிவாக சொன்னது, உங்களுக்கு நாங்கள் தமிழீழம் எல்லாம் எடுத்து தரமாட்டோம், அதுக்கு உங்களுக்கு ஆயுதமோ பயிற்சியோ தரையில்லை என்ற விஷயம் பெரும்பாலான எல்லா போராளிகளுக்கும் சொல்லப்பட்டது. நீங்களும் ஒரு போராளியா போனவர்கள், அதுல உங்களுடைய அனுபவம் என்னவா இருந்தது? உண்மையா தோழர், இந்தியா மிக தெளிவாக சொல்லிட்டு எங்களுக்கு தமிழீழம் சாத்தியம் இல்லை, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை ஒரு நிலைக்குள்ள கொண்டு ஒரு சுயமான ஒரு ஆட்சி முறையில ஒரு அதிகாரம் கொண்ட இதுகளை நாங்கள் பேசலாம் என்று சொல்லித்தான் அது பேசப்பட்டது. அதுல இந்தியா தமிழீழம் எடுத்து தரம் என்று நாங்கள் இப்ப கதைச்சு சொல்ற கதையெல்லாம் ஒரு உண்மையும் கிடையாது. ஒரு உண்மை அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை தோழர். அது அந்த கதை வேணாம். இல்ல இப்ப சுயநேர்மை பத்தி கதைக்கிற ஆக்கள் இப்ப அரசாங்கம் சொல்லுது நாங்கள் இதுல சட்டத்தை மாத்த போறோம் பார்லிமெண்ட்ல. சரியோ? எடுக்க போறோம். அப்ப நீங்க சுயநேர்மை பத்தி கதைக்கிறார்கள் தென்னிலங்கையில் இருக்கிற மக்களோட, இன்றைக்கு தென்னிலங்கையில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோட இதை பத்தி உரையாடத்தானே வேணும். அங்கதானே அது தீர்மானிக்கப்பட போகுது. நீங்க எந்த விதமான இதுவும் சொல்லாம எங்கேயாவது சந்திக்கிற பத்திரிகையிலையும் பேப்பர்லையும் எங்களுக்கு சுயநேர்மை என்று சொல்றதும், சுயநேர்மை இல்லாம தந்தை செல்வா சொன்னார் அவரால் எடுக்க முடியல. அமுதலிங்க சொல்லி அவரால் எடுக்க முடியல. பிரவாரம் கடற்படை விமானப்படை எல்லா படையும் வச்சுதான் எடுக்க முடியல. அப்ப இன்றைக்கு நீங்க சொல்ற விஷயம் எடுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு இடம் பாராளுமன்றம். அப்ப பாராளுமன்றத்துல சட்ட வாக்கு உருவாக்கப்படக்குள்ள அதுக்கு ஆதரவான சூழல் 2/3 பெரும்பான்மை வேணும். அதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்குறது, அதுக்கான ஆதரவான சூழலை தமிழ் எம்பிக்களோ தமிழ் கட்சிகளோ எங்கேயாவது செய்தா தோழர்? அதானே நடக்கும். அவங்க 3 வருஷத்துக்கு சொல்றாங்க என்ன, நாங்க பாராளுமன்றத்துல இதை கொண்டு வருவோம். அப்ப கொண்டு வரண்டா இந்த 3 வருஷத்துக்கு அவங்க கொண்டு வர விஷயத்துக்கு நீங்க ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்க வேணுமல்லோ, அதை வாக்களிக்கிறதுக்கு. அதுக்கான வேலையை தமிழ் தரப்பு செய்தான்டா, தமிழ் தரப்பு செய்யல. என்ன, தமிழ் தரப்பு தங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களுக்கு அடிபட்டு கொண்டுதான் இருக்குது தமிழ் தரப்பு. உண்மையா என்னடா முந்தி இந்த அரசாங்கத்துக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுடைய நிலைமை வேறு. அவர்களுக்கு வடக்கு கிழக்குல ஒரு இருக்கல, அவர்கள் என்ன ஒண்ணு சொல்லலாம். ஆனா இன்றைய அரசாங்கம் வடக்கு கிழக்குல உங்களுக்கு தமிழ் தரப்புக்கு அறைக்கு சமனாக 7 ஆசனங்களை வச்சிருக்கிறார். இப்ப இவைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு தானே. நீங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோடையும் நீங்கள் பேசித்தானே தமிழ் மக்களை தீர்க்கணும். ஏன்னா தமிழ் மக்களால தானே அவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் நாங்க சொல்ல வரோம் என்னன்னா, குறைஞ்சபட்சம் அந்த ஆக்களோடையாவது நீங்க இதை பத்தி உரையாட வேண்டி இருக்குது. அதுக்கான வாக்களிப்புகள் உரையாட வேண்டி, அந்த உரையாடலும் இல்லாம இங்கால தங்கட தலைமைகளை தக்க வச்சு கொள்றதுக்கான போட்டி மன நிலையில இருந்து கொண்டுதான் அந்த தமிழ் மக்கள் மேல அரசியல் பேசுறாங்க. என்னவங்க சுயநோர்மன்றதும் இதாண்டி சொல்றதும்
உண்மையா இன்றைக்கு இருக்கிறது அவங்க இப்ப சந்திரசேகரம் போன்ற ஜேவிபி அடிப்படை ஜேவிபி சிந்தனை கொண்ட ஆட்கள் தான் உண்மையா அந்த மாகாண சபைக்கு எதிராக இருந்தவங்க. ஆனா இன்றைக்கு அவங்களே தமிழ்நாட்டில் போய் சொல்லிதான் தமிழ் மக்கள் அதை விரும்புறாங்க, சட்டத்தில் இருக்கு, அதை நாங்க நடைமுறைப்படுத்துவோம். அது நடைமுறைப்படுத்த கேட்கிறேன். இவங்க சொல்றாங்க மாகாண சபைக்கு அதிகாரம், மாகாண சபை எலெக்ஷன் வேணும்னு அன்றைக்கு உங்களோட தெளிவு அவரும் பேசுறாரு. ஆனா இதே ஆக்களும் இதே எம்பிக்களும் இதே அமைச்சர்களும் பாடசாலைகளை தேசிய பாடசாலையில ஆக்குறாங்க, வடக்கு கிழக்குல இருக்கிற வைத்தியசாலையில தேசிய வைத்தியசாலையில ஆக்குறாங்க. புறம் என்னத்துக்கு மாகாணத்துக்கு அதிகாரம் என்ற ஒரு கேள்வியும் இருக்கல தோழர். நீங்க பாடசாலைகளையும் வைத்தியசாலைகளையும் நிர்வாகங்களையும் தேசியமயப்படுத்துவீங்கன்றா மாகாண சபைக்கான அதிகாரம் என்ன இருக்கா போறாங்க? அப்ப இவங்களுக்குள்ள ஒரு குளறுபடி ஒன்று இருக்குதானே. இப்ப அவங்களோட விஷயங்கள்ல குளறுபடி சம்பந்தமான தெளிவே இல்ல தானே. செல்வம் அடைக்கலநாதன் பாடசாலைகளை தேசியமயமாக்கணும் என்றதையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அல்லது அந்த கோரிக்கையை அவரை ஏற்றுக்கொள்றேன். மைக்கேல் சிஸ்குல ஜனாதான் தேசிய பாடசாலையில முதல் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூட. ஆனா இவர் மாகாண சபைக்கு உரிமை வேணும் என்றார். இப்ப புள்ளியா நடத்தீங்கன்னா மாகாண சபை கிழக்கு மாகாணம் தான், கிழக்கு மக்களோட உரிமை, கிழக்கு மாகாணத்துக்கு அதிகாரம் வேணும் சொல்லும். ஆனா முழு பாடசாலையையும் தேசியமயமாக்குனதா, முழு பாடசாலையையும் வைத்தியசாலையிலும் தேசியமயமாக்குறதா? அப்ப பிறகு அங்க சாதாரண மக்களுக்கான மாகாண சபைக்கான அதிகாரம் ஒரு என்னத்துக்கு எல்லாம் தேசியமயமாக்கப்படும். இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த மாகாண சபை இருந்த செயற்பட்ட காலகட்டங்கள்ல வடக்கு மாகாண சபையை பொறுத்த வரைக்கும் அதுல நடந்த ஊழல்கள் மிக மோசமான தாக்கத்தை மக்கள்ல ஏற்படுத்தி இருக்கு. அது மக்களுக்கு எந்த பயனையும் ஏற்படுத்தாத ஒரு சபையாகத்தான் அந்த 4 ஆண்டுகளும் விக்னேஸ்வரன் தலைமையில இயங்கி இருக்கு. அதுல கொஞ்சம் முற்போக்கு பாத்திரத்தை வைச்சிருக்கின்றதை நாங்க ஏற்றுக்கொள்ள ஒப்பீட்டளவுல பிள்ளையான அபிவிருத்தி அந்த விஷயங்கள்ல எதிர்வரும் காலத்துல தோழர் பிரதேச சபை எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பிரதேச எலெக்ஷன் சம்பந்தமா இவங்கட எந்த விதமான இதுவும் இல்லாம தங்கள் தாக்கல் இருக்கு. இப்ப ஒவ்வொரு கட்சியும் எடுத்தீங்கன்னா வடமானத்தை நீங்க எடுத்தீங்கன்னா செல்வம் அடைக்கலாய 5000 போட்டாலாம் வந்தது. மற்ற ஆக்கள் அங்க யாழ்ப்பாணத்துல 2000-3000 போட்டு எடுத்து தோத்து போயிருக்காங்க. அதே மாதிரி மட்டக்களப்பை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா TTTNல கேட்ட ஆக்கள் முதல் 30,000-40,000 ஓட்டு எடுத்த ஜனா அடுத்த கடந்த தேர்தலில் 45,000 வாக்குகளை எடுத்து மாகாண சபைக்கு போன ரத்னம் போன்ற ஆக்கள் தான் கேட்டது. இந்த முறை அவங்களால 5000க்கு மேற்பட்ட ஆக்கள் இவ்வளவு எல்லாராலையும் சேர்ந்து எடுக்க முடியாம போயிருக்குது. அப்ப இந்த சூழல் என்ன நடந்திருக்கின்ற முதல்ல அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த தமிழ் கட்சிகள் நான் நினைக்கிறேன் இந்த பிரதேச மாகாண சபை எலெக்ஷனுகளை கட்சிகள் இல்லாம ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அமைப்புகளாக உருவாக்கி அது ஒரு சுயேட்சையா நிப்பாட்டி இந்த தமிழ் சமூகத்தையும் தமிழ் தேசிய மனநிலையையும் ஐக்கியப்படுத்துறதுக்கான ஒரு சூழலை அப்படி ஒரு பெருந்தன்மை தமிழ் அரசியல் தலைமைகள்ட்ட இருக்கு நினைக்கிறேன். தமிழ் அரசியல் தலைமைகள் தங்களுடைய கட்சியில ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களையோ ஒரு பெண் மாகாண சபை உறுப்பினர்களையோ கூட கொண்டு வர தயங்குறவர்களாகத்தான் இருக்கிறார். அப்ப கங்கட கட்சி இல்லாதவர்களை ஒரு பிரதேச சபைக்கு தெரிவு செய்ய நான் நினைக்கல அதுக்கான இந்த சந்தர்ப்பமும் இருக்கிற மாதிரி. ஆனா அப்படி ஒரு நிலைமையை பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பாராளுமன்ற தேர்தல்கள்ல கொண்டு வந்த ஆக்கள் இல்ல சுரேஷ் பிரபுச்சந்திரன் தான் இவரை கொண்டு வந்தது. ஸ்ரீதரன் அங்கால யாழ்ப்பாணத்துல ஐங்கரநேசனை கொண்டு வந்தது. அம்பாறையில ஒரு சிங்கள டக்குன்னு பேர் வருது இல்ல அவரை கொண்டு வந்து இப்ப ஆக்கள் தங்கட கட்சி தோழர்கள் நலன்ல இருந்து முடிவெடுக்கிறது இல்லை. சரியா ஒரு தங்கள் அதை பயன்படுத்தி தாங்க அதிகாரத்துக்கு வாரத்துக்கு முயற்சிக்க போய் எல்லாத்தையுமே இந்த தமிழ் சமூகத்தை நடுத்தரவுல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அதால இந்த தமிழ் சமூகம் எம்பிபியை நோக்கி ஓடுது. குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு சமூக நலன் சார்ந்து சமூக ஐக்கியம் சார்ந்து பேசுறதால அதை நோக்கி அது சனம் ஓடுது. தமிழ் அரசியல் தரப்புல ஒரு அரசியல் கட்சிகளுடைய வகைப்பாகம் என்ன என்றது தமிழ் தலைமைகள் உணர்ந்து கொண்ட மாதிரி தெரியல. தேசிய மக்கள் சக்திக்கு அது ஒரு பெரிய வெற்றி என்று தான் நான் நினைக்கிறேன். தேசிய மக்கள் சக்தி இதுல மிக தெளிவாக இருக்குது. அவர்கள் ஒரு கட்சி வடிவம் என்ன, அரசியல் கட்டமைப்பை எப்படி உருவாக்குறது, எப்படி மக்கள்கிட்ட தாங்களை கொண்டே சேர்க்கிறது என்றதுல மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 50-100 நாட்களுக்குள்ள தேசிய மக்கள் சக்தி வடமாகாணத்தின் பல்வேறு இடங்கள்லையும் தங்களை மிகவும் ஆழமாக ஊடுருவி இருக்கிறோம்னு தான் நினைக்கிறேன். அதுக்கான வேலைகளை அவங்க செய்யறாங்க. அவங்கள்ட்ட அந்த மக்கள்கிட்ட வேலை செய்த ஒரு பழக்கம் இருப்ப நம்ம நாக்கள்கிட்டையும் இருந்தது. ஆனா அவங்க என்னண்டா அந்த அதுகளை மறந்து தாங்க ஒரு சுயம் ஒரு தங்கட நல்ல சொந்த விஷயங்களை செய்யறதுக்கான ஆக்களா மாறினதால இப்ப இன்றைக்கு உண்மையா நான் பாக்குறேன்டா இபிஆர்ல வாக்கள் எடுங்களேன் ஒரு மக்கள் மத்தியில ஒரு நீண்ட கீழே வேலை செய்த ஆக்கள். அப்ப அவங்க இன்றைக்கு நீங்க நினைக்கிறீங்களா இந்த டிடிடி டெலோ பிளட்டு இதோட எல்லாம் கூட்டுக்கு போய் இந்த புலிகளோட கூட்டுக்கு போய் ஒரு மக்கள் வேலையை செய்யலாமண்டா நான் நம்பல. அப்ப அவங்க என்னன்னா இதை விட்டு உண்மையா வெளியே வர வேணும். அதிகாரத்தை விட்டுட்டு அதிகாரம் என்ற ஆசையை விட்டுட்டு இதை
ஒரு மக்கள் நலன் சார்ந்த வேலையை அவங்க தொடர்ச்சியா செய்ய வெளிக்கிடுவாங்கல்லண்டா. அது சுரேஷ் பொண்டாக்களோ இல்ல அதுக்கு பின்னால வந்து தமிழன கட்சி என்று நிக்கிற ஆக்களோ இல்ல ஏன் டக்ளஸ் ஓட நிக்கிற ஆக்களோண்டோ ஒரு சமூக வேலைக்கான ஒரு அணியா வந்து அவங்க திரள வேணும். அணியான ஒரு குறியீடை உருவாக்க வேணும். அந்த குறியீடு ஊடாக சமூக வேலைகளை செய்வதன் ஊடாக அடுத்த கட்டது. ஆனா இவங்க என்னன்னா பாராளுமன்ற கதிரைகளுக்கான கனவுக்காக அதிகாரத்தை தக்க வச்சுக் கொள்ற கனவுக்காக திரும்ப திரும்ப ஒரு பிழையான சக்திகளோட தானே ஐக்கியத்தை வளர்க்க விரும்புறாங்க. இப்ப நான் கேள்விப்பட்டேன் வாரம் 1 டிடிடி என்னோட கூட்டம் நடக்க போகுதான். இப்ப அங்க ஆறு தலைவரா வாரன்ற பிரச்சனையில இருந்துதான் உங்களோட அல்லி ராஜாட காசி பிரச்சனையே வெளியே வந்திருக்கேன். அதை வெளியே வந்து நமக்கு தெரியாது, உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா? உங்களுக்கு இந்த தகவலை சொல்றதால யாரு தர வேணும்? அங்க இருந்தா அது வருது. இவர் இல்ல அவர் இல்ல இவர் என்று சொல்லி சுரேஷ் அதுல ஒரு பார்த்தேன் உங்களோட பேட்டியில சுரேஷ் சொல்லுது தான் வாங்கல. நீங்க வாங்கினீங்களா வாங்கலையான்றது இல்ல பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க யாரோட கூட்டுல நிக்கிறீங்கன்றதுலதான் அந்த பிரச்சனை வருது. நீங்கள் அவர்களோட என்ன கூட்ட வச்சிருக்கிறீங்கன்றது தமிழ் மக்களுக்கு தெரியத்தானே வேணும். வெளிப்படையா சொல்லியிருக்க வேணும். அல்லிராஜாவோட வெளிப்படையா சொல்லியிருக்க வேணும். அல்லிராஜா ஆரண்டா எங்களுக்கு தெரியும். ஐரோப்பாவில முழு இதுக்கான ஒரு தேடப்படுற இல்ல தண்டனைக்கு கூட்டவாளியான ஒரு ஆளோட நீங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு போறீங்கடா, நீங்க அதை வெளிப்படையா அதை சொல்ல வேணும். நீங்க கிளீன் தமிழ் பொலிட்டிக்ஸ் வரும். தமிழ் லாங் டைம் வேலை நடக்கணும் தோழர். அது அது என்னன்னு நடக்கும் எனக்கு தெரியல. ஆனா நடத்தி ஆக வேணும். பிரதேச சபை என்பதுதான் இந்த இலங்கையுடைய ஜனநாயக கட்டமைப்பின் மிக அடிப்படையான அம்சம் வந்து இந்த பிரதேச சபை. பிரதேச சபையில இன்றைக்கு தெரிவு செய்யப்படுறார்கள் தான் அதுக்கு பிறகு மாகாண சபைக்கும் பிறகு பாராளுமன்றத்துக்கும் வர்றவர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடித்தளத்தை வந்து சரியாக போடுறது வந்து வேலை முக்கியம். அதுல வந்து நீங்க பிற்போக்கா போட்டி போட்டுக்கொண்டு இல்ல ஊடகவியலாளர் அண்மையில ஆக்கியும் இருந்தார்கள் தமிழ்ச்செல்வன் சொன்னா என்ன, அரசியல்வாதிகள் வந்து தமிழ் மக்களுக்கு அந்த நிவாரணங்கள் அதுகள் கொடுக்கறது வந்து இந்த மண் மாஃபியாட்ட வாங்கி தான் கொடுக்க. அது சில இடத்த எம்பிபிக்குள்ளேயும் சில விஷயங்கள் நடந்திருக்கு தோழர். அதை அவங்க மிக தெளிவா கண்டுபிடிச்சு அதுக்கான ஓரங்கட்டல்களும் நடந்து கொண்டு இருக்குது. இப்ப எம்பிபி மிக தெளிவா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் எம்பிபிட ஆக்கள் இல்லை, எம்பிபிட கட்சி இல்லை நாங்க. ஆனா எம்பிபி ஒரு முற்போக்கு பாத்திரத்தை இலங்கையில ஒரு ஜனநாயக பண்பை உருவாக்க வெளிக்கிடுது. ஜனநாயகத்தை கட்டமைச்சாதான் நாங்கள் சிறுபான்மையின மக்களோட உரிமைகளை கூட பேச முடியும். அது முக்கியம். பேச முடியாது. அது பேசுற சந்தர்ப்பமே எங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய தலைவர் அனுரா. நீங்க உலக நாட்டு எல்லா தலைவருக்கும் பெரிய ஆள் தான். ஏன்னா ஆள் வந்து ஆளை பத்தி பேசுறாங்க எல்லாருமே. ஐரோப்பிய நாடுகளே சொல்லிடுது இலங்கையில இருக்கிற ஜனநாயகம் போன்ற ஒன்று நாங்கள் எங்கட நாடுகளையும் அமெரிக்காக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு உலகத்துல மிக பெரிய தலைவர்கள் அனுரா ஒரு ஆளாத்தான் எங்களுக்கு வெளியே தெரியுது தோழர் அனுரா. அப்ப இந்த தோழர் அனுராட செயல்பாடையும் சிந்தனையையும் இந்த சமூகத்துக்கு கொண்டு போறதுக்கு எதிரா ஆறு பேசுறாங்களோ அவங்க முழு பேருமே பிற்போக்கான ஆக்களாத்தான் நான் பாக்குறேன். எந்த கட்சியில இருந்த ஆக்கள், எனக்கு தலைவரா இருந்த ஆக்களா இருந்தாலும் சரி, வேற யாராவது இருந்தாலும் சரி, என்னால அதை தான் சொல்ல முடியும். ஏன்டா அவங்கள்ட்ட உண்மையா வந்து இப்ப நீங்க இப்ப முதல் வந்தோடனே வேற எதை பத்தி கேட்டு ஆள் வந்து மிகப்பெரிய பொருளாதார அறிவு கொண்டு ஒரு ஆள், மார்க்சிய சிந்தனை முழுமையா அறிவுள்ள ஒரு ஆள். பொருளாதார அறிவிலையும் பலத்த சந்தேகம். அந்த புத்தகம் எழுதின பிறகு அவர் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தான் ஒரு ஐடியல் பொருளாதாரமா பல்வேறு இடங்கள்லயும் உதாரணம் காட்டுறாரு. எனக்கு அது இலங்கையில அவர் என்ன நோக்கத்தில் அந்த புத்தகம் வெளியில அவர் என்ன நோக்கத்தில் அவர் சொன்னாலும் அவர் ஒரு அறிவுசார்ந்தா. அது வந்து கெட்டித்தனங்களை ஒரு இந்த சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே நீ என்ன செஞ்சு அந்த நாட்டுக்குள்ள போய் நின்று அந்த மலைய மக்கள் எந்த ஒரு மலைய மக்கள்ற பின்னணி, மலைய மக்கள்ற போக்கு அதுகளை பத்தி பேசி அந்த மக்களுக்கான இதுகளை என்னென்று நாங்க செய்யறது, அதுக்கு நாங்க இறங்கி நின்று வேலை செய்ய வேணும் என்று சொல்றதா ஜேவிபி கொலகாரர்கள் ஜேவிபி 13க்கு எதிராக சுட்டாக்கள் என்றா நாங்கள் எல்லாம் அரப்பா என்ற ஒரு கேள்வி எனக்கு வாரது. அப்ப நீங்க அது போய் அவங்கள நம்பலாண்டா அப்ப நாங்கள நம்பலாமோ? அப்படி இல்லதானே. நாங்கள் இந்தியாட்ட போனோம், ட்ரைனிங் எடுத்தோம், தமிழ்களம் வேணுமென்று மக்களை பேக்காட்டினோம். அதுக்கு பிறகு அது இல்லைண்டோம். எனக்கு விஷயங்கள் நாங்களும் செய்திருக்கிறோம் தானே. அப்ப இதுகள்ல இருந்து நாங்க மாற்றத்தை நோக்கி புது விஷயங்களை நகர்த்துற ஒரு ஆளா ஒரு எங்களை வழி நடத்தணுமே. நாங்க தோழர் அவரோட போய் நின்ற இந்தியாவுக்கு அவரோட போன புழல்ல இருக்கிற ஆக்களோட அவர் இதுகள் பற்றி உரையாடினதில்லை. தென்னிலங்கையில வந்து இந்த மாகாண சபை உறுப்பினர்களோடைய மாகாண முதலமைச்சரோட இதை பத்தி உரையாடல. அவர் ஒரு புதுசா தமிழ் தலைமையில் ஃபுல்லா அது மட்டும்தான் குற்றவாளி, தான் ஒன்றும் இல்லைண்டு. ஆனா இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை அண்மையில வழங்கின இந்த நேர்காணலோட பாக்குற சந்தர்ப்பம் அவர் தண்ணி எங்க வச்சிருக்கிறாருன்னு எனக்கு அது தெரியல. அதுதான் தெரியும். தான் ஆரண்டே சொல்ல விரும்புறாரு இல்லை. அது எனக்கு சரியான ஒரு அதிர்ச்சியை உருவாக்கிச்சேன். நாங்கள் பெரிய நம்பிக்கை கொண்டு இருந்த ஆக்கள் நாங்க ஆள் சம்பந்தம். உங்களுக்கு தெரியும் தானே, ஐரோப்பா ஃபுல்லா கூட்டி தெரிஞ்ச இடத்த நீங்களும் பல இடத்த வந்து நீங்க பாத்திருக்கீங்க. இந்த புள்ளியோட நாங்கள் இந்த நேர்காணலை
நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறது. நீண்டு கொண்டே போறபடியால் நன்றி தோழர். நன்றி தோழர். நாங்க இது ஒரு காரசாரமா இது யாரையும் விமர்சிக்கிற தனிப்பட்ட இதுல இல்லாம அடுத்த கட்டத்துக்கு போற இதை சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான அரசியலை தான் நாங்கள் இனி பேச வேணும். அதுதான் எங்கட தேவையும் எங்கட நோக்கமும். யாரும் தனிப்பட்ட நபர்கள் அல்ல. நன்றி தோழர். நன்றி. வணக்கம். நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம் அடுத்த கட்டங்களை பற்றி. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.